அறியாம பேசிட்டு இருக்காரு. நாட்டில் நடக்கிற நிலவரம் என்னன்னே தெரியல. இவ்வளவு கடுமையான விமர்சனம் என்ன அடிப்படையில் வருது திரு ஜவஹர் அலி? ஒண்ணுமே தெரியல, வெளியிலே வராதவர், என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு ஒரு விமர்சனத்தை இன்னைக்கு உங்க பொதுச் செயலாளர் அமைச்சிருக்காரு. உண்மைதானே சார்? எங்களுடைய பொதுச் செயலாளர் நாளை முதல்வர் எடப்பாடியார் ஒரு கருத்தை சொல்றாருன்னா அதில் அர்த்தங்கள் 1000 இருக்கும். அதாவது யார் கூட்டணிக்கு தலைமை என்று தெரியாம அவர் இருக்கிறாரான்னு ஒரு கேள்வி இருக்கு. இல்ல தெரிஞ்சு அதிமுகவை இழிவுபடுத்தணுங்கிறதுக்காண்டி அப்படிப்பட்ட கருத்தை பேசுறாரா? 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, பேப்பரே படிக்கணும், அரசியல் நிலவரமே வெளியே எதுவுமே தெரியாம இருக்கணும். இல்ல தெரிஞ்சிட்டு அதிமுக வேண்டுமென்றே இழிவுபடுத்தணும். அது ஒரு விமர்சனம், ஒரு வியூகமா, அது ஒரு விமர்சனமா, நான் தான் இங்க பிரைமரி ஃபேக்டர், அது சொல்லக்கூடிய உரிமை அவருக்கு இருக்கலாம். அதை இழிவுபடுத்துவதா நீங்க பாக்குறீங்களா? அதிமுக பேர் அதுதான் 2 தெரியல அவருக்கு. இந்த மேட்டரே தெரிய, பேப்பர் படிக்காம இருக்கலாம், செய்திகள் பார்க்காம இருக்கலாம், ஒண்ணுமே தெரியாம இருந்திருக்கலாம். ஏன்னா அவர் சினிமாவில் பல வருஷம் இருந்தாலும் கூட அரசியல் களத்தில் நேற்று பெய்த மழையில் முளைச்ச காளான் தான் அவர். ஏன்னாண்டா அவருக்கு ஏன்னா எதுக்கு சொல்கிறேன், நேற்று டான்ஸ் ஆடினார்ல, 41 பேர் இறந்த அந்த கொஞ்சம் கூட அந்த துக்கமோ அந்த ஃபீலிங்கும் இல்லாமல் ஒரு டான்ஸ் ஆடினார் தெரியுமா நிகழ்ச்சியில். அதெல்லாம் அவர் எப்படிப்பட்ட அரசியல்வாதி எப்படின்னு இன்னைக்கு பேசுகிறது. மக்கள் பிரச்சனை பேச மாட்டாரு, பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டாரு, மறைந்த தலைவர்களுக்கு அங்க போய் மாலை அணிவிக்க மாட்டாரு. அவர் ஒரு என்னது மக்களை சந்திக்காமே டைரக்டா சிஎம் ஆயிடணும். அது எப்படிப்பட்ட ஒரு புதுமை பேசுறது, அதெல்லாம் மக்களை சந்திக்கிறது தானே. மாநாடு தொடங்கி ஒவ்வொரு ஊரா போயிட்டு வந்ததெல்லாம் மக்களை சந்திச்சு அது எழுதி கொடுத்தது படிக்கிறார் சார். நீங்க பத்திரிகையாளரை சந்திக்கணும். அட்லீஸ்ட் 25ஆம் தேதி வீர வணக்க நாள் அன்றைக்கு மீட்டிங் நடக்குது. அந்த வீர வணக்க நாள் ஏன் நடத்துறாங்க, அதனுடைய வரலாறுகள் என்ன 2 நிமிஷம் பேசியிருக்கணும். இல்ல நீங்க கருத்து பட்ஜெட் வந்திருக்கு, இந்த பட்ஜெட் பத்தி ஆதரிக்கிறோம் எதிர்க்கிறோம் ஏதாவது ஒரு கருத்து இல்ல, இப்ப போராட்டம் நடக்குது அவர்களை ஆதரிக்கிறோம் இல்ல, ஏதாவது ஒரு கருத்து. ஒரு அரசியல் தலைவர்னா மக்களை போய் சந்திச்சுட்டு நீங்க எழுதி கொடுத்த வசனத்தை பேசிட்டு அது மக்களை சந்திக்கிறது அர்த்தமா? இல்ல அரசியல் களத்துக்கு ஒரு புதுதல்ல. அரசியல் களத்துல எல்லா தலைவர்களுமே குறைந்தபட்ச குறிப்புகளோட அல்லது தயாரிக்கப்பட்ட பேச்சை பேசலாம் இருக்கும். ஆனால் என்ன பேசுறாங்கன்ற சப்ஜெக்ட்ல நீங்க டிஸ்பியூட் பண்ணலாம். இப்ப அவரு தயாரிக்கப்பட்ட இடத்துல இருந்து அவர் என்ன சொல்றாரு, இங்க அரசியல் எதிரின்னு திமுக முன்னிலைப்படுத்தி திமுகவை கடுமையாக விமர்சிக்கிறாரு, கொள்கை எதிரின்னு பாஜக விமர்சிக்கிறாரு. அதிமுகவுக்கு எங்க உங்களை சொல்லாமல் விட்டதுல நீங்க இவ்வளவு அவரை நாங்க முதல்ல தாவேக்கால ஒரு அரசியல் கட்சியாவே பார்க்கல சார். உண்மை அதுதான் சார், ஃபேக்டர் தான். அவர் இவர் கொடி பறக்குதுன்னு சொன்னதெல்லாம் சார் பிள்ளையார் சுழி, அதெல்லாம் இல்ல கொடி பறக்குது பிள்ளையார் சுழி எல்லாம் அந்த வந்திருந்த தொண்டர்களை ஊக்கப்படுத்துவதற்காக, அது வேற கூட்டணிக்கு அழைப்பதற்காக இவே இல்ல. சரி, நான் ஏன்னா எந்த தொண்டர்களை ஊக்கப்படுத்துறது? அதிமுக தொண்டர்களையா தாவேகா தொண்டர்கள் வந்திருந்தாங்கல்ல, தாவேகா தொண்டர்கள் கொடி அசைச்சாங்கல்ல. ஒரு ஏன்னா நாங்க பச்சாபம் பரிதாபம் பார்த்து தான் அன்றைக்கு 41 பேர் இருந்தபோது நாங்க களத்துல போய் நின்றோம். இவங்க களத்துக்கே வரல, ஆதவம் வரல, புசிலி வரல, என்னென்ன பேரெல்லாம் இருக்குது பாருங்க, யாருமே வரல. நாங்க போய் முதல் ஆளாக எங்களுடைய முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் போயிருந்தார் களத்துக்கு. எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் போனார். அந்த களத்தை நாங்க கண்டோம். ஆனா அந்த சூழ்நிலையை கூட ஒரு புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துறாரு. அரசியல் களத்துக்கு வரட்டும், ஆர்வமுள்ள இளைஞர்களா வரட்டும், ஆக்கப்பூர்வமான அரசியலை பண்ணட்டும், பச்சாபதாபம் பாட்டு அவர் கண்டுக்கல. ஆனா அவங்களை எட்டி உதைச்சா நாங்க தட்டி கேட்காம இருக்க முடியாது. எட்டி உதைப்பாருங்கிறத எதிர்பார்க்கல அதிமுக. உதைக்குது அரசியல் நாகரிகம் இல்லங்கிறேன், அது வேற. ஆனா அந்த நாகரிகமா அதை எதிர்பார்க்கல நீங்க. அப்ப சார் நீங்க உங்களை நாங்க நேரடியாக அட்டாக் பண்ணிருக்கோமா? இன்றைக்கு ஆளுங்கட்சி யாரு? நீங்க சொன்னது என்ன? உங்களுடைய ஆளுங்கட்சி எதிர்க்கிறீங்க. 3வது ஆண்டு தொடக்க விழாலையும் திமுக எதிர்ப்பையும் முதலமைச்சர் எதிர்ப்பையும் தானே கடுமையா வச்சு பேசினாரு. நீங்க அப்ப எதுக்கு ஊழல் கட்சின்னு எங்களை குறிப்பிடணும்? ஊழல் கட்சினா நீங்க யார ஊழல்காதின்னு சொல்லணும். அந்த நீங்க அம்மாவை ரோல் மாடலா எடுத்துக்கிறீங்க. ஊழல்வாதி என்று சொல்லணும், குறிப்பிட்ட நபரை சொல்லணும். இல்ல ஊழல் தெரிஞ்சிருச்சுன்னா அந்த ஊழல் பட்டியல் போட்டு அதை போய் கவர்னரிடம் கொடுத்துருக்கணும், இல்ல வழக்கு போட்டிருக்கணும், இல்ல தெளிவாக பத்திரிகையில பேசியிருக்கணும். யாரோ ஒரு வரியில எழுதி கொடுத்தத நீங்க ஒண்ணுமே தெரியாம, அரசியல் அரிச்சோடே தெரியாம நீங்க உட்கார்ந்துகிட்டு பேசுனீங்கன்னா, நாங்கள் 32 வருடங்கள் தமிழகத்தை ஆட்சி செய்து தமிழ்நாட்டில் கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரத்தில் முன்னணி மாநிலமாக இன்று உருவாக்குவதற்கு காரணமாக இருந்து ஒரு இயக்கத்தை, இந்த தேர்தல் களத்தை எப்படி அணுகணும் வேணும் அப்படிங்கறத இப்ப களத்துல முன்னணி ஆளா இருக்கக்கூடிய நாங்கள பார்த்து நீங்க சொன்னீங்கன்னா இது கொழுப்பு தானே.
அது ஒரு அரசியல் விமர்சனத்தை முன்வைக்கிறார் ஒருத்தர். அது வந்து இழிவுபடுத்துவதா நீங்க நினைக்கலாம். ஆனால் பாஜக மற்றும் பலர் அப்படிங்கிறது ஒரு வியூகமா இருக்கலாம், அல்லது அவருடைய விமர்சனமாக இருக்கலாம். உங்களுக்கு ஒரு எதிர்க்கட்சி அவர் வியூகம் வைக்கலாம்ல, நான் தான் இங்க வந்து இருக்கேன்னு சொல்லலாம், அல்லது பிரைமரி அவர் வந்து இரண்டாம் அதிமுகவை பார்த்தாலே அவருக்கு பயம், பெரிய பயம். அதனால வந்து திமுக கூட போட்டாப்போட்டி போட்டுக்கிறார். எங்களை முதல் ஆளாக ஒதுக்கிவிட்டு இரண்டாம் இடத்துக்கு வேணா அவருக்கு நீங்க இருக்கு பேசலாம்னு இருக்கலாம் சொல்லுங்க. முதல் கட்ட ஆனால் உங்களை பார்த்து அச்சப்படுறதுனால தான் அவர் இப்படி எதிர்வினையாற்றுறாரு. நிச்சயமாக அச்சம் இருக்குது. அதிமுக என்பது ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம். இன்றைக்கு மகா கூட்டணி அமைச்சிருக்கும். இன்றைக்கு தேர்தல் காலத்தை நாங்க எங்களுடைய பொதுச் செயலாளரான எடப்பாடியார் 186 தொகுதிகளில் பிரச்சாரத்தை முடிஞ்சிருக்கா. தேர்தல் அறிக்கைகள்லாம் வெளியிட்டு இருக்கான். ஒரு தேர்தலை எப்படி சந்திக்கணும், எந்த வகையில் மீட் பண்ணுங்கிறத தெளிவாக அம்மாவிடம் பாடம் பயிற்சியும் பெற்றவர்கள் நாங்கள் களத்தை நோக்கி போயிருக்கோம். உங்களை மாதிரி அரசு ஒண்ணுமே தெரியாம தாந்தோன்றித்தனமாக பேசுவதனால் மற்றவர்களுடைய மனசு புண்படும். அரசியல் அதை புரிந்து கொண்டு நீங்க உரையாற்றணுங்கிறதுக்கான இன்றைக்கு பதிலடியாக எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தெளிவான கருத்தை பதிய வச்சார். அதிமுகவுடைய தொண்டர்களுடைய தலைவர்களுடைய மனது புண்படுத்தப்பட்டிருக்கிறது விஜயனால அப்படிங்கிறீங்க. நிச்சயமாக மாற்று கருத்து இல்ல. நான் மற்ற லோகேஷை பேசிட்டு வந்துடுறேன் சார், அதுக்கான பதில் எடுத்துக்கலாம். ஒரு புதிதாக அரசியல் இயக்கத்துக்கு வர்றீங்க, ஒரு கட்சியை இப்படி வந்து பேசுறது அடையாளப்படுத்துறது மூலம் நியாயமா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறார். என்ன புரிதல்ல அவர் பேசுறாரு? அரசியல் செய்வதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு, ஆனா அதிமுக பத்தி அச்சம் இருக்கு, அதனாலதான் அவர் இப்படி செயல்படுறாருன்னு ஜவஹர் அலி சொல்றாரு. மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களோட ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்ல வேண்டியவங்க, அந்த அம்மா போன தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றாதவங்க இவங்க. என்னால் என்னைக்கு சொல்ல முடியும். செல்ஃபோன் கொடுக்குறேன்னாங்க, நெட்டு ஃப்ரீ நெட்டு கொடுக்குறாங்க, இந்த மாதிரி லிஸ்ட்டு போட்டுனே போகலாம். சோலார் கேஸ் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, என்னென்னோ சொன்னாங்க. அம்மா கொடுக்கலன்னு சொல்றீங்களா? நீங்க யார் சொல்றீங்கன்னு தெரியல. நீங்க சொல்றதே புரியல. ஏன்னா அம்மா கொடுத்த வாக்குறுதி செல்போன் 2017 21 செய்யலாங்கிறீங்களா? 21 கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள்ங்கிறீங்களா? அம்மா கொடுத்த வரைக்கும் 11 கொடுத்தாங்க வாக்குறுதி, 17 வரைக்கும் அம்மா இருந்தாங்க, அவங்க செய்யலங்கிறீங்களா? சரி, நிறைவு பண்ணிடுவோம். வந்துறேன். ஓகே ஓகே சொல்லுங்க. நான் அவர் பேசும்போது குறுக்கால இல்ல நீங்க சொன்னதனால தெளிவு கேட்டேன். நான் குறுக்கால பேசியிருக்க முடியும். ரைட். சரி, நீங்க உங்க நேரம் தான், நீங்க சொல்லுங்க. நிறைவேற்ற முடியாதவங்க. அம்மா இறக்கும் போது 1.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருந்தது, 3 லட்சம் கோடியா 4.5 லட்சம் கோடியா என்னன்னு சொல்லி முடிச்சிட்டு நம்ம பேச தவறு சார் அவர் சொல்றதே. அம்மா இருக்கும்போது இல்ல ஒவ்வொரு இதுக்கு ரன்னிங் கமிட்டி பேச முடியாதுல்ல. நீங்க பிரிச்சீங்க, நீங்க பதில் சொல்லுங்க. உங்க டைம் நான் வரேன், நீங்க அதுக்கான மறுப்பு எல்லாத்தையுமே சொல்லுங்க. 4.5 லட்சம் கோடியா நிப்பாட்டினவங்க இன்னைக்கு 200 லட்சம் கோடி ரூபாய் கடன் வச்சிருக்கிற என்டிஏவோட கூட்டணி அமைச்சிருக்காங்க. ஒரு பக்கம் அமெரிக்காக்காரங்க நம்மளை அடிமையாக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுற நேரத்தில் அவங்களுக்கு அமைதியாக அடங்கி போகிறவங்களோட இவங்க கூட்டணி வச்சது மட்டும் இல்லாமல், கடந்த தேர்தலையே இவங்க சேர்ந்த கூட்டம் ஒரு குறிப்பிட்ட சட்டமன்ற தொகுதியில் ஜெயிச்சாங்க. அதில் 3/2 பங்கு கொங்கு மண்டலத்தை சுற்றி இருக்குது. சரி, அவங்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தது, அது ஒரு ரீஜனை நோக்கி கடந்து போயிடுச்சு. அதுதான் ரியாலிட்டி. இன்றைக்கி அதில் இருந்த எத்தனையோ பேர் குழு நிறுவனர்கள்லாம் இங்கே எங்கே போயிருக்காங்க. ஓகேங்களா? அந்த கேள்விகள்லாம் இருக்குது. அந்த பலம் அவங்களுக்கு இருக்குதா? போன தடவை என்டிஏ தனியாக நிற்கும் போது யாரோட ஓட்டை பிரித்து இருந்தாங்க, இந்த கணக்கலேஷன் எல்லாமே இருக்கு. அவங்கள ஊழல் சக்தி அப்படின்னு விஜயனா சொன்னார். அதில் ஒரு கிளாரிட்டி தேவைப்பட்டதுன்னு அதுக்கப்புறம் சொன்னார். 2017 அப்புறம் 2021 அப்புறம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒரு கிளாரிட்டி கொண்டு வந்தார். ஏன்னா இவங்க வந்து ஆனவனா இவங்க செய்கிற தப்புக்கலாம் ஷீல்டாக வந்து ஜெயலலிதா அம்மாவையும் எம்ஜிஆரையும் எடுத்துன்னு வந்து நிப்பாட்டிடுவாங்க. ஆனா இன்னைக்கு வாக்குறுதியில் கொடுத்தாரு, அம்மாவோட ஆட்சி அமைப்போம். இந்த கட் ஆஃப் எப்படி 2017 இருந்து வைக்கிறீங்க? அதுக்கு என்ன அடிப்படை? இல்ல நடக்கிற நிகழ்வுகளை வச்சு சொல்றாரு அவர். அதாவது ஒரு அரசாங்கம், இப்போ இன்னைக்கு அரசாங்கம் எடுத்துக்கோங்க, இன்னைக்கு லா அண்ட் ஆர்டர்ல எந்த அளவுக்கு போயிருக்குன்னா என்கவுண்டர் பண்ற அளவுக்கு போயிருக்கு. என்கவுண்டர்ஸ் வந்து ஃபைனல் ஸ்டேஜ் அப்படின்ற ஒரு பாயிண்ட். அதாவது ஒரு கேள்வியை திரு எடப்பாடி பழனிசாமி மற்ற தலைவர்கள் முன்வைக்கிறாங்க. திரு செங்கோட்டையன் உங்கள்கிட்ட இருக்கிறாரு, அவரை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு அவர் 2021 வரைக்கும் அமைச்சரவையில் இடம்பெற்று இருந்தார். நீங்க சொல்லக்கூடிய கட் ஆஃப்க்கு பிறகு இருந்தவர். கரெக்ட். அதை சொல்லக்கூடிய ஒரு தார்மீக உரிமை உங்களுக்கு இருக்கான்னு கேட்குறாங்க. இல்ல ஊழல் கட்சின்னு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு இருக்குல்ல, அப்ப அந்த அமைச்சரவையில் இருந்தவர் செங்கோட்டையன் இதுல வழக்க சந்திச்சவர், அவரை வச்சு சொல்லுவீங்கன்னு கேட்கிறார். ஒரு தலைமையை நம்பி இருந்தவங்க, அந்த தலைமை இல்ல, அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒருத்தர் வந்து இன்னொரு தலைமையை வியந்து சேர்ந்திருக்கார். சரி,
அவர் ஆல்ரெடி இந்த இயக்கத்துல இப்ப இருக்கிறவங்க ஊழல் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அப்ப அவரும் அதுல பார்ட் ஆஃப் கேபினெட்ல வெறும் ஒரு கட்சியில இல்ல, அமைச்சரவையில இருந்தார் அப்படின்னு. தலைவர் எவ்வழியோ அவ்வழியே இவர் மேல ஏதாவது கேஸ் பெண்டிங் இருக்குதா அப்படின்னு அவரே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் கிளியர் ஆயிட்டு தான் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆனா இன்னமும் எம்ஆர் விஜயபாஸ்கர் மேல, சி விஜயபாஸ்கர் மேல, தங்கமணி, வேலுமணி எல்லா லிஸ்ட்ல பெருசு போயினே இருக்கு. இப்ப இன்னைக்கு டிஎம்கேல சேர்ந்து இருக்கிறவங்களை முன்னு கொண்டு அவங்க மேல எவ்வளவு ஊழல் கேஸ் இருக்குன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்படி அந்த சக்தி இருக்கு, ஊழல் சக்தின்னு டிஃபைன் பண்ணாரு. இது முதல் தடவை செய்யல. ஆனா இவங்க கொந்தளிக்கிறது இப்பதான் கொந்தளிக்கிறாங்க. அதை தான் நம்ம கவனிக்கிறது. மதுரை மாநாட்டுல தலைமை அதிமுக தலைமையே இல்லாம இருக்குன்னு சொல்லும்போது கோவம் வரலீங்களா? அன்னைக்கு கோவம் இருக்கணும்ல, அன்னைக்கு வரல. நாமக்கல்ல திட்டும் போது கோவம் வரல. ஏன் கட்சி ஆரம்பிக்கும் முத அறிக்கையிலேயே மதவாத சக்தி ஒரு பக்கம், ஊழல் சக்தின்றத விஷயங்களை அறிக்கையில